நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிட சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சி பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சி கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுதான். பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். கருணை கடல்னு சொல்லிடலாம், இல்ல உனக்கு ஒண்ணுனா சொல்லு, நான் வந்து நிக்கிறேன், ஆனா உங்களுக்கு ஒண்ணு பரவாயில்ல, என்னோட பிரச்சனை நான் அடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தான் வருந்தி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துற ராசினா இந்த மீன ராசி நேயர்கள் தான் சொல்லலாம். அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 months பர்டிகுலரா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு, கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நிச்சயமாக. நெக்ஸ்ட் 6 months முன்னாடி இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கான்னு சொல்றேன். அதாவது ஒரு சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவார், தங்கமான பையன் தரமான பையன் சொல்லுவாங்க இல்லையா, அது யாருன்னு இந்த ராசி தான். ஆனா ஜென்ம சனியில் படாது பாடு பட்டுட்டாங்க. ஆனா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதாங்க குரு பார்க்க கோடி நன்மையாக மனசு ரிலாக்ஸ் ஆகிற காலகட்டம், தவற விட்ட வாய்ப்புகள் பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. மீதி இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜூலை 27 அந்த தேதியில பாத்தீங்கன்னா சனி வக்ரம் பெறுகின்றன. சனி வக்ரம் பெற்றா என்ன சார், ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஜென்ம சனி தாக்கம் குறைஞ்சாலே இந்த ராசி வேகமா போயிடும். இத்தனை நாளா இவங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல போற வண்டியை டிராபிக்ல பிடிச்சி வச்ச மாதிரி பிடிச்சி வச்சு படாத பாடுபட்டாங்க. இப்ப அவங்க சுய இது வெளியே வரக்கூடிய காலகட்டம் வருது. முதல்ல இந்த ராசிக்கு இப்ப குருபலன் வந்திருக்கு. குருபலன் வந்தனே ஹாப்பினஸ் வரும். மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில் மேன்மை வருகிற காலகட்டம். ரெண்டாவது இவங்க குடும்பத்துல அதிக கவனம் செலுத்த போறாங்க. குடும்ப ரீதியாக பாத்தீங்கன்னா தாய் தந்தையரா இருக்கணும், கணவன் மனைவியா இருக்கணும். இது மாதிரி இப்ப கணவன் மனைவி ரொம்ப அவங்க குழந்தைகள் பத்தி சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. குழந்தைகளுக்காக இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் தியாகம் பண்ணுவாங்க. இந்த ராசி ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட இந்த 40 to 46 வயது உடைய இந்த மீனராசி அன்பர்கள் வாழ்வில் ஒரு சர்க்கிளை சந்திக்க வாய்ப்புண்டு. கவனமாக இருந்தால் மீண்டு வந்துருவீங்க. ஓகே சார். ஆனா பொதுவாவே மீன ராசினியர்கள் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, யார சொன்னாலும் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. சோ அவங்க இதை டேக்கிள் பண்ண முடியுமா இந்த நெக்ஸ்ட் 6 months? நிச்சயமாக. அதுக்காக தான் குரு பலம் வந்திருக்கறனால, சனியும் விலகிறனால இந்த ராசி அதை மீண்டும் வந்துடும். அப்ப தசாபதி சரியில்லாதவங்க தான் வீழ்ச்சியை சிந்திச்சுறாங்க. இவங்க வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா பர்பஸா தெரிஞ்சே தான் இருப்பாங்க. இவங்க ஏமாளி கிடையாது. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இவர் ராசி அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கு. இந்த இடத்துல தான் சுக்கிரன் உச்சம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்ற மாதிரி எதிரிதான் அசுரகுரு தேவகுரு. அசுரகுருவை இங்க உச்சம் பெற வைக்கிறது இவங்க தான். அப்ப நல்ல விஷயம் எதா இருந்தாலும் எடுத்துக்கொள்ள ராசிகள். இப்ப இந்த விஷயத்த கவனமா இருக்கணும். முதல்ல வேலை வாய்ப்பை பார்க்கணுங்க. ராசிக்கு ஜூலை 31க்கு பின் குரு அதிசாரமாக வந்து கேதுவுடன் சேருகிற காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு வருது, உயர் பதவி வரும். அந்த வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குமே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திடீர்னு இப்போ என்னன்னா வேலையே இல்லாதவங்க திடீர்னு ஹையஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க.
என்னடா கூடவே இருந்தா இவங்க மட்டும் இப்படின்னு சொல்லி இந்த பொறாமை இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டிப்பா. பொறாமையை ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். ஓகே. கொடுத்ததும் கொடுத்தீங்க அப்படிங்கிற, ஆனா பிரச்சனையோட கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மீண்டு வந்துருவாங்க. நம்பர் 1. இந்த வேலையை வேண்டான்னு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த ஹையஸ்ட் போஸ்டிங் பிடிக்க முடியாது. இதே இவங்க, சார் நான் வெளிநாட்டு போறேன், சூப்பர், அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு, ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, சினிமா துறைக்கு, இதெல்லாம் பெட்டரா இருக்கும். அப்ப புதிதாக கற்றுக்கொள்ளுகிற காலகட்டம். இப்ப மாணவர்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், புதிய ஒரு விஷயத்த, டெக்னாலஜி ஏதோ ஒன்று பழக்கணும், புது விஷயங்கள் கற்றுக்கொள்றது நல்லா இருக்கும். குறிப்பா இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு தான் மிகுந்த யோகம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சு நல்ல நேரம் வந்து புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டு ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி அடுத்த அப்கிரேட், கேரியர்ல அப்கிரேட் ஆக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிகுந்த பெட்டரான டைமா இப்போ வந்திருக்குங்க. ஓகே சார். இப்போ இன்வெஸ்டிங் பண்ணலாமா, இல்ல மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கலாமா இந்த டைம்ல? நல்ல கேள்விங்க. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன்ங்கிறது நல்ல கிரகமா இருக்கு. இப்போ வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவங்க என்ன பண்ணணும்னா, இடமாற்றம் ஒன்று ஏற்படுது. அப்போ வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி போகலாம். இவங்களுக்கு வெளிநாட்டுலலாம் ஸ்காலர்ஷிப்போட கூப்பிடுவான், உள்ளூரில் கூப்பிட மாட்டான். அதாவது உள்ளூர் மாடு விலை போகாதுங்கிற மாதிரி இந்த ராசி. உள்ளூர்காரங்க நல்ல நல்ல மார்க் எடுத்து காலேஜ் கூப்பிடுவாங்க, ஆனால் ஃபாரின்ல கூப்பிடுவாங்க. ஃபாரின் சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான அந்த கவர்மெண்ட் எக்ஸாம், ஐஎல்டிஎஸ், டோஃபல், ஜிஆர்இ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெளிநாட்டு வரும். நான் ரீசெண்டா போன டைமே சொல்லி ஒரு தம்பி கனடா போக போறாங்க வித் ஸ்காலர்ஷிப். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே செலவினங்கள் எதுவுமே இல்லாம போற அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி யோகம் உண்டு. ரைட். இப்போ நீங்க இன்னொன்று கேட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு. இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணலாம்னா, கண்ணுக்கு தேய்ந்த பொருள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா எப்படி? நகைனா கண்ணுக்கு பார்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏடம்னா கண்ணுக்கு தெரியும், இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு சம்பந்தப்பட்டு பார்க்கலாம். இதே நான் கிரிப்டோல போடுறேன், ஷேர் மார்க்கெட்ல போடலன்னா போடுங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பின்னாடி கம்பெனி இருக்கா, அது லீகலா இருக்கா அப்படின்னு பண்ணணும். இப்ப தெரியாத இதுல பண்ணக்கூடாது. இந்த ராசி இப்ப மிகப்பெரிய தவறு என்ன பண்ணிருச்சுன்னா, ஆன்லைன்ல ஆப்ல கடன் வாங்கினது. அப்ப நாமளும் பேங்க் கடன் வாங்குறது வேற, ஆன்லைன்ல அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்து கடன் வாங்கினது நிறைய பேர் இப்பதான் திருந்தி வராங்க. அப்ப கண்ணுக்கு தெரிந்த கிட்ட அணுகக்கூடிய நேரில் பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தவிர்ப்பது பலம், தவிர்ப்பது நலம். இது இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துக்குண்டான காலகட்டத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. திருமண உறவுகள் நல்லா இருக்கும். திருமணம் இல்லாதவங்க திருமண வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. திருமண உறவுகள் சம்பந்தப்பட்டது இப்பதான் வேகப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்குங்க. ஆனா ஒரு சிலர் திருமண உறவில் கசப்பு இருந்து பிரிவு நிலைக்கு வந்திருக்கு. அதாவது ஜாதக ரீதியாக பார்த்து கன்னியூ ஆகுமா இல்லையா, பல போராட்டங்க. 15 வருஷம் வாழ்ந்தவங்க கூட வந்து கேட்கறாங்க, அது பார்க்கணும். கண்டிப்பா சார். இவங்களுக்கு நீங்க முக்கியமா 3 வார்னிங்ஸ் கொடுக்கணும். இதை பண்ணாதீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டதை ஆலோசனை செய்யாமல் முதலீடு செய்யக்கூடாது. ஓகே சார். ஃபர்ஸ்ட். 2வது சம்பந்தப்பட்டு பெரும் பணத்தை திடீர் என்று தெரியாத பொருள்ல தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த ராசிகள் சொத்து சுகங்கள், வீடு, இடம், அமைப்பு உண்டு. ஆனால் அதை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட இப்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு தொழில் டெவலப், வேலை டெவலப் பண்ண போறது. அப்ப இந்த பண ரீதியாக தான் மெயினா இந்த ராசிகள் கவனமா இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். செக்லிஃப்ட்ல இந்த ராசிக்கு பொதுவாகவே நம்ம கையெழுத்து போட அலோவ் பண்ண மாட்டோம். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ கூட பாருங்க, பொதுவாகவே இந்த ராசி இடமோ வீடோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பத்திரத்துல ஒன்று மிஸ் ஆகுது, அளந்து பார்த்த லேண்டுக்கு இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லாத மீனம் இல்லை சார். ஓகே. இவங்களுக்கு இந்த 6 மாசம் இன்னும் சிறப்புடையதா அமையறதுக்காக இவங்க ஏதாவது பர்டிகுலரா போக வேண்டிய கோயில்கள் இல்ல வழிபாடுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக இவங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு உண்டு. இவங்க இப்போ போய் வழிபாடுகள் செய்ய வேண்டிய அம்சம் வந்து சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு மாதிரி சென்று வரலாம். 2வது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் இல்லை காமாட்சி அம்மன், காஞ்சினா காமாட்சி, மதுரைனா மீனாட்சி, இந்த 2ல் ஏதோ ஒரு டைம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல ரத்த ஓட்டத்தின் ஸ்பீடு லெவல் கம்மியா இருக்கு. அப்ப இவங்க எக்ஸசைஸ் பண்றதோ, வாக்கிங் போறதோ, குறிப்பா பெண்கள் அதை செய்தாகணும். உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் வேரியேஷன் இருக்கு, ப்ரெஷரை கவனமா பாத்துக்காங்க. கண்டிப்பா சார். அடுத்தவங்களுக்காக வாழாம கொஞ்சம் உங்களையும் பத்தி யோசிங்க மீனராசி நேயர்களே. சார் சொன்னதும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி சார். தேங்க்யூ.